ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 7வது நாள். இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் பொங்கல் செய்கிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ பச்சரிசி நல்லா கழுவி நல்லா 2.5 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறேன். வெல்லம் ஒரு 1/2லேருந்து 3/4 கிலோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா உருக்குறேன். இப்போ ஒரு 4 பழம், சின்ன பழம், பூவம்பழம், அந்த மாதிரி எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு உருக்கி வச்சுருக்கிற அந்த வெல்லம் சிரப்பை சேர்த்துறேன். இப்போது அதில் அந்த மசிச்சு வச்சுருந்த பழத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். அந்த வெல்லம் நம்ம அரிசி கூட சேர்ந்து, அரிசியும் வெல்லமும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வெந்து வரட்டும். இது கேரளா ஸ்டைல் பொங்கல், அதனால் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவி அது கூட சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஏலக்காய் சேர்த்து இறக்கிடலாம். பக்திமத்கல் பலதிகா பசுபாஷ விமோஷினி சம்ஸ்கிருதா சேஷபாஷண்டா சதாச்சார. இன்னொரு பேனில் கொஞ்சம் கேஷ்யூநட் நெய்யில் வறுத்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபஹ சிதிஸ்பதலக்ஷார்த்தா சிதேகரஸ்வரூபிணி ஸ்வாத்மானந்தலவிபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி. இப்போ டைம் ஆயிடுச்சு. அம்மா கோவிலுக்கு பேக் பண்ணியாச்சு. பஷ்யந்தி பரதேவதா மத்ய